ஆரம்பமே அலங்கோலம். பெரம்பூர் விஜய் பிரச்சாரத்தில் த.வெ.க.வினரால் அடுத்தடுத்து அசம்பாவிதம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆட்சியை தக்க வைப்பதற்கு தி.மு.க. கூட்டணியும், ஆட்சியை பிடித்தெடுப்பதற்கு அ.தி.மு.க., பாஜ. கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகின்றனர். த.வெ.க., நாம் தமிழர் கட்சிகள் தனித்து போட்டியிட உள்ளது. நாம் தமிழர், அ.தி.மு.க., தி.மு.க., த.வெ.க.வினர் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர். பெரம்பூர் தொகுதியில் விஜயின் முதல் நாள் பிரச்சாரத்திலேயே த.வெ.க.வினர் அத்துமீறல்கள், அசம்பாவிதங்கள் நடைபெற்றுள்ளன. பெரம்பூர் தொகுதியில் விஜய் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். விஜய் மதியம் பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், தாய் வீட்டில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளேன். அம்மாக்களின் ஆசையோடு பரப்புரையை தொடங்கியிருக்கிறேன். பெண்கள் எங்கும் பாதுகாப்பு இல்லை. இது நாடா இல்லை காடா? மூதாட்டிகள், குழந்தைகள் யாருக்கும் பாதுகாப்பில்லை என இது விசில் புரட்சி தேர்தல் என தெரிவித்துள்ளார். வெளியூர், வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தேர்தல் வார நாளில் வருகிறதே என்று நினைக்க வேண்டாம். இப்போதே விமானம், ரயில், பேருந்து டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளுங்கள். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்துள்ளேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்துள்ளேன் என்று கூறியுள்ளார். பிரச்சாரத்திற்கு முன்பாக மும்மத கோயில்கள் குறிப்பிட்டு தொடங்கினார். விஜய் விசில் சின்னத்தை காண்பித்ததும், கையில் விசில் அடித்ததும் பிரச்சாரம் செய்தார். அவருக்கு த.வெ.க.வினர் வேல் பரிசாக வழங்கினர். வாகனத்தில் நின்றபடி அங்கிருந்து மக்களுடன் செல்ஃபி எடுத்துவிட்டு கிளம்பினார். முன்னதாக விஜய் கடந்த மார்ச் 28ஆம் தேதியே பெரம்பூர் பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் தேர்தல் அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். மேலும் பெரம்பூர் விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய ஏற்பாடுகள் செய்ததாக த.வெ.க. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருந்தார். ஆனால் களத்தில் பெரிய ஏற்பாடுகள் காண முடியவில்லை. காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்பு கம்பிகளை கடந்து த.வெ.க.வினர் முண்டி எடுத்து கொண்டு ஓடினார்கள். இதில் தள்ளும் முள்ளில் சிக்கி சிலர் கீழே விழுந்தனர். காவல்துறையினர் மிகவும் சிரமப்பட்டுதான் கூட்டத்தை கட்டுப்படுத்தினார்கள். காவல்துறை, தேர்தல் அதிகாரிகளுக்கு களத்தில் த.வெ.க.வினர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். விபரீதம் ஆவதற்கு முன்பாக த.வெ.க.வினர் சோதித்துக் கொண்டால் சதிதான்.